ஒரு பசுமையான கிராமத்தில் ஒரு சிறிய எறும்பு இருந்தது. அது தினமும் சூரியன் உதிக்கும் நேரத்திலேயே எழுந்து உணவை சேகரித்து தனது குடிலில் சேமித்து வைத்துக் கொண்டிருந்தது. அதே மரத்தின் கீழ் ஒரு வண்டல் இருந்தது. அது எப்போதும் பாடி மகிழ்ந்து கொண்டே இருந்தது. இப்படி தினமும் வேலை பார்த்து என்ன பயன்? வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கணும் என்று எறும்பை கிண்டல் செய்தது. காலம் மாறி குளிர்காலம் வந்தது. மழை பெய்தது. குளிர் அதிகமானது. உணவு எங்கும் கிடைக்கவில்லை. எறும்பு அமைதியாக தனது சேமித்த உணவை எடுத்துக்கொண்டு சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. வண்டல் பசித்து நடுங்கிக் கொண்டிருந்தது. அப்போது அது எறும்பின் வீட்டிற்கு சென்றது. நான் கோடை காலத்தில் உழைத்தேன், அதனால் இப்போது எனக்கு கஷ்டமில்லை என்றது எறும்பு. வண்டல் தன் தவறை உணர்ந்து வெட்கப்பட்டது. உழைப்பு இல்லாமல் வெற்றி இல்லை. இன்றைய உழைப்பு நாளைய நிம்மதியை தரும். இந்த கதையின் மூலம் மனிதர்களாகிய நமக்கு வேதாகமம் கூறுவது, சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் பாய், அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். சோம்பேறி குளிர்கிறதென்று உழமாட்டான். அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும்.